மலையாள திரையுலகில் முன்னணி இயக்குனர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு நபர் ஜூஜு ஜோசப் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு பாபநாசம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாபநாசம் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடா போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் இது எப்போ ரீமேக் செய்யப்பட்டது அப்படின்னா 2015ஆம் ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது. இந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் உலக மொழிகளான சீனா, கொரியாவிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாபநாசம் திரைப்படம் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து கௌதமி, நிவேதா தாமஸ் போன்றவர்கள்லாம் நடித்திருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தான் நடித்திருந்தார். பட் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை தான் பார்த்தீங்கன்னா ஜூஜு ஜோசப் அவர்கள் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஜூஜு ஜோசப் அவர்களே ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் ரஜினிகாந்த் அவர்களை வந்துட்டு இந்த திரைப்படத்திற்கு எடுக்க வேணாம் அப்படிங்கிறது ஜூஜு ஜோசப்போட எண்ணமாகவும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா காவலர்கள் ரஜினிகாந்தை தாக்குறது, திரைப்படத்தில் தாக்குறது அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ண ஓட்டமாக இருந்திருக்குது. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ஒப்புதல் கொடுத்த உடனே ரஜினி அவர்களே தானாக வந்து ஓகே அவர் ஒத்துக்கிட்டாரா, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களும் தெரிவித்திருப்பதாக ஜூஜு ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு.